ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு ரீசெண்டான டிராமா தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க எபிசோட் 1 போகலாம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் கிளம்புறதுக்கு டிக்டாக்கா வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா பிசினஸ்க்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது. அந்த கம்பெனிக்குள்ள போனதான் தெரியுது. அது மேலோட்டமா பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளவும் வந்து கேம்லிங். அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராது. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஓன்னு வச்சுப்போம். ஓ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரட்டா வந்து போயிட்டே இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா மெயினா ஒரு கேம்பிளிங் வர இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிழவன் பாத்தீங்கன்னா செம்மையாக ஜாலியா வந்து ஆடிட்டு இருக்கான் போல. இவரோட பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஹாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங் பைபிள் என்ன பண்றாருன்னா அந்த கிழவன் இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட இந்த பாருங்க நான் எவ்வளவு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா வந்து பேசுறாரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஓ கிட்ட வந்து கேட்கிறாரு, இந்த ஆள் என்ன பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஓ என்ன சொல்றாருன்னா இவர் வந்து அபார்ட்மெண்ட்ல வந்து மேனேஜரா இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த அந்த டிபார்ட்மெண்ட்லயே ஒரு டிபார்ட்மெண்ட்ல மேனேஜரா வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா போறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கடன் வாங்க வந்திருக்காரு. இவர் இந்த பிசினஸும் சேர்த்து தான் பண்றாரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி கடன்லாம் கட்டுறது சரி. ஆனா உங்களோட பில்டிங்ல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து செக்யூரிட்டிக்கு வைக்கணும். அப்பதான் நீங்க கடன் கட்டலைன்னா நான் வந்து உங்க பில்டிங்க தூக்கிடுவேன் அப்படி இப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த கடன் வாங்குற பைபிள் என்ன பண்றாருன்னா அதெல்லாம் என்னால முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்றாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவனை புடிச்சு மிரட்டி உட்கார வைக்கிறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருப்பால இவனும் பாத்தீங்கன்னா இவனோட பேர் டிக்லாய். நம்ம ஹீரோவோட ஒரு சில கைகள்ல இவரும் வந்து ஒருத்தர் அந்த ஓவும் பாத்தீங்கன்னா ஒருத்தர். அப்ப இந்த டிக்காய் தான் என்ன பண்றாரு இந்த மாதிரி அவன் போன் பாஸ்வேர்ட்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா கறந்து அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடனையும் வந்து குத்துறாங்க. இந்த மாதிரி மிரட்டி தான் வந்து இவரோட வேலையை வந்து பாத்துட்டு இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு குண்டு பைப்புல வர்றாரு. இவரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட வேலை பாக்குற ஆள் தான். அதாவது இவங்களுக்கு கைகள்னு சொன்னல சோ இதுல வந்து ஒரு மூணாவது ஆளு. இவர் வந்து என்னன்னா இப்ப நம்ம ஹீரோ வந்து ஒருத்தரை மீட் பண்ண போறாரு போல. சோ அதுக்கான லொகேஷன்ல ஒரு ட்ராக் பண்ணி வச்சுட்டாரு. நாங்க வாங்க சார் போலான்னு சொல்லிட்டு நம்ம குண்டு பைபிள் என்ன பண்றாரு நம்ம ஹீரோ வந்து கூட்டிட்டு போறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆடிட்டோரியம் இருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழகா வந்து வாசிச்சுட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓ பைபிள் என்ன பண்றாரு இந்த மாதிரி நம்ம தேடி வந்த ஆள் வந்து வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆள் பாத்தீங்கன்னா அச்சு பிச்சு அவன் பொண்ணோட இந்த இது பார்க்கணும்னு சொல்லிட்டு வராரு. அவர் பின்னாடி பார்த்தா நிறைய பேர் வந்து வராரு. இவரும் ஆடிட்டோரியம் வராரு. பார்த்தா ஆடிட்டோரியமே காலியா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட கடன் வாங்கிட்டு விட்டுடலான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளோட ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்கோ நகையோ பணமோ ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி அப்படி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கடன் வந்து எடுத்துடுறாரு. எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒழுங்கா கடனை கொடுக்குற வழி பாருங்க. என்ன ஏமாத்தலாம்னு நினைச்சீங்க ஆனா அது என்கிட்ட நடக்காது. ஆனா நீங்க வந்து நிறைய பேர் ஏமாத்திருக்கே அவங்களாம் வந்து வெளில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா இந்த வயசான ஆளுகிட்ட வந்து போட்டு விட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அழகா அவர் வந்த வேலையை முடிச்சுட்டு வந்து போறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மோ வந்து கேக்குறாரு இந்த மாதிரி நீங்க எப்படி பாஸ் இவ்வளவு டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா இதெல்லாம் சாதாரண ஒருத்தரை பத்தி விஷயத்த கலெக்ட் பண்ணணும்னா அவனை பத்தி எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரு இந்த ட்ராக்ல போயிட்டு இருக்க இன்னொரு ட்ராக்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு லாயர் தான். பட் ஆனா அவங்க வந்து பார் எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க போல. சோ அதனால உங்களுக்கு சரியான வேலையும் வந்து கிடைக்கல. சைடுல இந்த மாதிரி ஒரு திருட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபாவும் ஒரு குழந்தைக்கு அம்மாவும் நடிச்சிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல. எப்பயோ பாத்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு போட்டி நடக்குது போல. இவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபேமிலியா வந்து ஜெயிக்கிறாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர் கொடுத்தாலும் இந்த வேலை கொடுத்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து காசுலாம் வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அத்தனையும் இதே மாதிரி வேலை எல்லாம் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுகிட்ட வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இது பாரு நீ எத்தனை நாள் தான் வந்து ஏமாத்திட்டு இருக்க. நீ தான் வந்து பார் எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிட்ட. இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்டயாவது சொல்லு. உங்க அப்பா கிட்ட சொன்னாவாச்சு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும். இப்படியே எத்தனை நாள் ஏமாத்திட்டு இருக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்டு சொல்ல நம்ம ஹீரோனா இல்லடி எங்க அப்பா வந்து என்னை கஷ்டப்பட்டு வந்து படிக்க வச்சாங்க. நான் லாயர் ஆயிட்டேன். இந்த மாதிரி நான் வேலைக்கெல்லாம் போற சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை நான் வேற ஏன் கெடுக்கணும். அது மட்டும் இல்ல எங்க அக்கா எனக்காக நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க இதை பாரு எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி நீ உண்மையை மூடி மறைப்ப ஒழுங்கா அவங்க கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது தைரியத்தை வர வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அக்கா கிட்ட நம்ம உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு. அந்த டைம் பாத்தீங்கன்னா, அவங்க அக்காவும் வந்து வந்துர்றாங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. இங்க பாத்தீங்கன்னா, அவங்க அக்காக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி நம்ம தங்கச்சி வந்து லாயர்ல. சோ அவளுக்கு வந்து கிஃப்ட் பிரசன்ட் பண்ணணும். அவ ட்ரெஸ் எல்லாம் வந்து சூப்பரா போடணும்னு சொல்லிட்டு, பெரிய பெரிய கடையில இருந்து தான் வந்து கிஃப்ட்லாம் வாங்கி குடுத்துறாங்க. இத பார்த்த உடனே பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஐய்யயோ! இப்படிப்பட்ட டைம்ல இந்த மாரி சொன்னோம்னா, அக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் அக்கா என்ன பண்றாங்க, இந்த மாரிலாம் நீ ட்ரெஸ் போட்டதால நீ செம்ம கெத்தா இருப்பன்னு இன்னும் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கில்ட் ஃபீலிங் அதிகமாயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க வேலைக்கு போறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா
டெம்பரரியா பர்மனெண்டா தெரியல. பட் ஆனா ஒரு ஒப்பீனியன்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல. சோ அதுல வந்து ஃப்ரீயா சொல்லுவாங்க போல ஒப்பீனியன் லீகல் ஃபீல்ட்ல இந்த இதுல. சோ அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அசால்ட், இந்த தெஃப்ட் இது சம்பந்தமான இதுல பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த சீன் அப்படியே கட் ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட சில பேர் வந்து இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோ வந்து இந்த மாரி கேம்பிளிங், இந்த பண விஷயம் இந்த மாரிலாம் பண்ணாலும், இது வெளில தெரியக்கூடாதுன்னா, சில பேர நம்ம இது வந்து தாஜா பிடிக்கணும்ல. சோ அந்த மாரி தான் நம்ம ஹீரோவ பாத்தீங்கன்னா, இங்க சில அஃபீஷியல்ஸ வந்து பாத்தீங்கன்னா, தாஜா பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த மாரி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஏது பிடிக்கும்? அப்படின்னு சொல்லி ட்ரக்கிங்ல இடத்துல கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே வந்து பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சேம் அதே இடத்துல தான் வந்து இங்க 2 பேர காட்டுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா, இவரு நம்ம ஹீரோவோட இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியா வந்து இன்னொருத்தர் கூட விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை பாக்கறதுக்காக வந்து வராரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்து இந்த மாதிரி மாத்திரை போட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா வந்து பேசுறாரு. சரி பட் அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா டேய் நீ வேற சும்மா இருடா, அதெல்லாம் எதுவும் இல்ல நல்லதா இருக்கும் போது நீ உன்னை பாத்துக்கோ அதுதான் வந்து வேணும்னு சொல்லிட்டு இப்படியே 2 பேரும் பாத்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா இது பாரு நீ போதுமான அளவு சம்பாதிச்சிட்டல இன்னும் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவா இல்ல இன்னும் இதெல்லாம் நிறைய பண்ணணும் உங்களுக்குலாம் பண்ணணும் எல்லாருக்குமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி இப்படி பேசிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அப்பாவும் கீழும் ஜாலியா இங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அந்த கேம்லிங் சைடு தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா அந்த கிழவன் ஒருத்தன் இருப்பான்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்து தோத்துட்டான் போல அவன்கிட்ட காசு யாருமே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்து எனக்கு காசு வேணும் நான் வந்து விளையாடணும் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து குடிச்சிட்டு வந்து கட்டுறான். நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி சரி ஓகே அவருக்கு தேவையான காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அந்த கிழவன் பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான்லாம் வந்து வாரத்துல வந்து எவ்வளவு சம்பாதிப்பேன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு வந்து சொல்ல நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இங்க சந்தேகம் வந்துருச்சு. இந்த ஆள் வந்து பண்றதே கொஞ்சம் கூட சரியில்லையேன்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. சோ இந்த சீன் அப்படியே கட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்கா ஆபீஸ் தான் வந்து காட்டுறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும் போல. சோ அந்த இதுல பாத்தீங்கன்னா இவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் மேனேஜர் இந்த காம்ப்ளெக்ஸ் மேனேஜர் ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோட அக்கா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நீ எத்தனை நாள் இதே வந்து இருக்க போற, நீ வந்து கொஞ்சமாச்சும் மாறு, இங்க வர காசு வச்சுதான் உன் தங்கச்சிக்கெல்லாம் நீ வந்து படிப்புலாம் செலவு பண்ண. சோ அதனால இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா செய்யாதம்மான்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி வந்து பேசுறான். நம்ம ஹீரோட அக்கா பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மூஞ்சே வந்து மாறிடு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சுருட்டை முடி வச்ச லேடி வருது. இந்த லேடியும் பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான கேரக்டர். அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரிசர்வ் ஃபண்ட் இருக்குமா இந்த மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் வந்து மாசம் மாசம் வந்து கொடுப்பாங்க போல. சோ அது சம்பந்தமா வந்து கேக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் வந்து நடக்க போகுது போல. அத பத்தின வந்து டீடைல்ஸ்லாம் வந்து இவங்ககிட்ட எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்ன மேடம் அப்படிலாம் பேசுறீங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லி இந்த மேனேஜர் தான் பாத்தீங்கன்னா வந்து சமாளிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க சோடா புட்டி போடுற ஒருத்தர் வந்து வராரு. இவரும் பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து இருக்கிறவர் தான் போல. இவர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு இங்க ஒர்க் பண்ற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து கொடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் பார்த்து இந்த சுட்ட முடி லேடி இருக்குல்ல அவங்க கிட்ட போய் நீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் வேற வச்சுட்டு போயிட்டாரா. அவளா அங்கேயும் என்ன பார்த்தா அழகு இருக்குன்னு சொல்லிட்டாரு சொல்லி இந்த லேடி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இது பேசுறது. சோ இந்த சீன் அப்படி கட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க காடு மாதிரி ஒரு ஏரியாவும் அங்க பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான ஆளுங்கெல்லாம் வந்து காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அசோசியேஷன்ல வந்து இருக்கிறாங்க போல. எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ எலெக்ஷன் எல்லாம் வந்து நடக்க போதா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் தலைவர்ல இருந்து வராரு. இது பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஹூலுன்னு வச்சுக்கலாம். இது வந்து என்ன பண்றாரு இவங்க பேச்செல்லாம் வந்து கேட்டு நானும் வந்து இந்த அசோசியேஷன்ல மெம்பர்ஷிப் ஆகுறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது இங்க இருக்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா ஏன்பா இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் நினைச்சிட்டியா, இதெல்லாம் வந்து பெரிய இது வேணும் அது மட்டும் இல்ல நீ 10 பில்லியன் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆளு பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது என்னது 10 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு இந்த சம்பந்தமா வந்து ஒரு ஆள் கிட்ட வந்து பேசுறாரு. இவர் பேர் பாத்தீங்கன்னா நம்ம தேயின்னு வந்து வச்சுக்கலாம். இவரும் பாத்தீங்கன்னா முக்கியமான ஆள் தான். இந்த தேவ் வந்து என்ன பண்றாருன்னா சரி ஓகே சார் உங்ககிட்ட எவ்வளவுதான் பணம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பூ என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி என்கிட்ட ரொம்பலாம் வந்து பணம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு. பட் இந்த என்ன பண்றாருன்னா சார் நம்ம கிட்ட வந்து பணம் இல்ல பட் இந்த இவ்வளவு பணத்தை வச்சுட்டு இருக்க ஆள் எனக்கு தெரியும் நான் அவனை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு நேரா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்க்கதான் வந்து வராரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா நல்லா பேசுறாங்க செய்யறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி 10 பில்லியன் வேணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவே ஷாக்கு. என்ன சார் திடீர்னு இப்படி வந்து கேக்குது என்கிட்ட அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது இந்த பைபிள் என்ன பண்றாரு என்னப்பா இவ சம்பாதிக்கிற சரி இந்த காசுலாம் உங்களுக்கு வந்து ஜுஜுபி அப்படின்னு வந்து செஞ்சது நம்ம ஹீரோ இல்ல சார் என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் வந்து நிஜமாவே வந்து கிடையாதுன்னு சொல்றாரு. இது கேட்ட உடனே அந்த பைபிள் என்ன பண்றான்னா குருன்னு வந்து போயிட்டான். உன்னால முடிஞ்சது இப்படி சொல்லிட்டல என்னால முடிஞ்சது நான் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ போய் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. ஐயோ என்ன ஆச்சு ஏதாச்சும் இப்படி வந்து திடீர்னு வந்து கேட்கிறேன் காசு கேட்கும் போதெல்லாம் கொடுத்தா இப்படி வந்து பிஹேவ்
பண்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறுநாள் ஆக நம்ம ஹீரோவோட கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு ரைடு மாதிரி வந்து நடக்குது. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இங்க எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட இருந்தவங்க அந்த 3 பேர் அந்த குண்டு பைக்குள்ள கண்ணாடி, அதுக்கப்புறம் நம்ம இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம வந்து வேணும்னே அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல நம்ம ஹீரோவோட அப்பாவ கூட வந்து அரெஸ்ட் பண்றாரு. நம்ம ஹீரோவுக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கான்டாக்ட் பண்றாங்க. பட் ஆனா வந்து யார்கிட்டயும் வந்து ஃபோன் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா புடுங்கி வந்து வச்சுடுறாரு. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. இது எல்லாமே அந்த தேமுவோட வேலைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இருக்கிற காச வந்து புரட்டிட்டு அந்த ஆள்கிட்ட கொண்டு போய் வந்து குடுத்துடுறாரு. அந்த ஆள் என்ன பண்றான்னா, உங்க 3 பேரையும் மத்த ஆளுங்கலாம் நான் விட்டுர்றேன். ஆனா உங்க அப்பாவ நான் விட மாட்டேன். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. 3 மாசத்துக்குள்ளயே எனக்கு 10 பில்லியன் வோன வந்து குடுத்தா உங்க அப்பாவ நான் வந்து விட்டுருவேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இங்க ஷாக்கு. என்னடா இவன் இப்படி வந்து நம்மளுக்கு செக் வைக்கிறான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக்க வந்து காட்டுறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அப்பா பாத்தீங்கன்னா இவரு கிடையாது. இவரே வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஒரு கடன்லாம் வந்து குடுத்து வாங்குவாங்க தெரியுமா? அந்த மாரி ஒரு ஆள் தான். அதாவது நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அப்பா பாத்தீங்கன்னா, நம்ம வீடு எல்லாமே இவரெல்லாம் வச்சு கூட கடன் வாங்கி சூதாட்டத்துல வந்து விட்டுருக்காரு போல. சோ இதனால இப்ப காட்டுறாங்கல்ல ஒரு அப்பா, அவரு தான் என்ன பண்றாருன்னா, இந்த மாரி நம்ம ஹீரோ கிட்ட போய், "உங்க அப்பா பாத்தியா என் பேர்ல வந்து கடன்லாம் வந்து வாங்கியிருக்க. இப்ப என்ன பண்ண போறேன்னு" கேட்கும்போது, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் அப்பாவ தேடி வந்து போயிருக்காரு. பட் அந்த ஒரிஜினல் அப்பா என்ன பண்ணாருன்னா, நம்ம ஹீரோவ கொஞ்சம் கூட வந்து கண்டுக்காம, அவனே பாத்தீங்கன்னா அடிச்சு இது பண்றாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்காருல்ல அந்த அப்பா வந்து பாத்துட்டு என்ன பண்றாருன்னா, "இந்த மாரி நீ என் கூட வந்து ஜாயின் பண்ணிடு" அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்படிதான் பாத்தீங்கன்னா, இவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகுது. இது அப்படியே காட்டாக, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஜெயில்ல அவங்களோட அப்பாவ பாக்குறதுக்கு, அதாவது ஒரிஜினல் அப்பா கிடையாது. அந்த கடன்லாம் வாங்குனார்ல, அந்த அப்பாவ தான் பாக்க வந்திருக்காரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ எப்படியாவது உங்கள வந்து வெளில வந்து கூட்டிட்டு வந்திருக்கான்னு" சொல்ல, அவரு பாத்தீங்கன்னா, "இது பார்றா எனக்காக நீ எதுவும் வந்து அவசரப்பட்டுக்கிற புத்தி கெடுத்த மாரி பண்ணாத. நான் இங்கேயே வந்து நல்லா தான் இருக்கேன். நல்ல சாப்பாடு எல்லாமே இருக்கு. நீ வந்து உன் கூட இருக்கிறவங்க முதல்ல பாத்துக்கோ. அதுவும் முக்கியமா உன்ன நீ பாத்துக்கோ. எனக்காக வந்து ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காதடா" அப்படின்னு சொல்லிட்டு, இவரு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு அட்வைஸ்லாம் வந்து பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, அந்த பையப்புல, இந்த கண்ணாடி போட்ட பிக் பாய், அதுக்கப்புறம் நம்ம குண்டு பையப்புல எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க. நம்ம கரண்ட் போட்ட பையன்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கத்துறான். இந்த மாரி நம்ம என்ன வந்து அடியாளா அவனுக்கலாம்? அவன் 10 பில்லியன் வான்னு கேட்டா நம்ம வந்து குடுத்துடணுமா? அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன சொன்னாரு, "இத பாரு, அவன்கிட்ட ஒரு தடவ நான் பேசுனதுக்கே நம்ம இவ்ளோ பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிட்டோம். இதுக்கு மேல நீங்க யாரும் இங்க இருக்க வேணாம். நீங்க எல்லாருமே கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன்." அப்படின்னு வந்து சொல்லும்போது, எல்லாரும் பாத்தீங்கன்னா, "என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? நம்ம எல்லாருமே வந்து எவ்ளோ பெரிய இதுல இருக்கோம். நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபேமிலி மாரி வந்து நடந்து போய் இந்த மாரி நீங்க பேசுவீங்கன்னு" சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்கறாங்க. பட் ஹீரோ என்ன பண்றாருன்னா, "இல்ல, இல்ல வேணாம். நீங்க எல்லாரும் போங்க. நான் வந்து கொஞ்ச நாள்ல உங்களுக்கு சேர வேண்டிய காசையும் நான் வந்து குடுத்துடுறேன்னு" சொல்லும்போது, எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து அமைதியா வந்து போயிடுறாங்க. என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃப்யூஷன் ஆகுது. இந்த மாரி நம்ம வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலாமா, வேணாமான்னு சொல்லிட்டு கடைசியா என்ன பண்றானுங்க, அவன் வழியில வந்து போயிடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபோட்டோலாம் பாத்துட்டு. அப்ப என்ன ஆகுது, போனவங்க எல்லாருமே வந்து ரிட்டர்ன் வராங்க. அந்த கண்ணாடி போட்டவன், அதுக்கப்புறம் குண்டு பையன் எல்லாருமே. என்ன சொல்றானுங்க, அந்த என்ன சொல்றாரு, "இத பாருங்க உங்க அப்பா வந்து உங்களுக்கு மட்டும் அப்பா இல்ல. எனக்கு வந்து அப்பா. என் பையனுக்குலாம் வந்து அவரு இவ்வளவு வந்து செஞ்சிருக்காருன்னு" சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த கண்ணாடி போட்ட பையன் என்ன சொல்றாருன்னா, "இந்த பாருங்க என்ன அவர் படிக்கலாம் வச்சிருக்காரு. நான் வந்து உங்கள விட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்து போக மாட்டேன்னு" சொல்றாரு. இந்த குண்டு பையன் என்ன சொல்லுது, "என் சமைக்கிறதெல்லாம் அவர் வந்து சாப்பிட்டு நான் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் வைக்கணும்னு சொன்னாரு. எனக்கு என்ன பிடிக்கும்ன்றது அவரு தான் வந்து சொன்னாரு. இப்படிப்பட்ட மனுஷனோட நிலைமைய நான் வந்து இது பண்ண மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு 3 பேரும் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து செம்மையா வந்து ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் என்ன சொல்றாரு, "இத பாருப்பா நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஒன்ஸ் வந்து நம்ம உள்ள போயிட்டோம்னா பேக் அடிக்க முடியாதுன்னு" சொல்றாங்க. பட் அவனுங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. உடனே பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, ஆல்ரெடி நெறைய பேர்கிட்ட வட்டிக்கெல்லாம் வந்து விட்டுருப்பார்ல, அதெல்லாம் வந்து எல்லார்கிட்டயும் இருந்து காசெல்லாம் வந்து கலெக்ட் பண்றாரு. பட் எவ்வளவுதான் கலெக்ட் பண்றானோ, அவங்க ரீச் பண்ண வேண்டிய டார்கெட்ட வந்து ரீச் பண்ண முடியல. இப்ப என்னடா பண்றதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, எங்க வந்து அதிகமா பணம் சேரும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ இதுல ஒருத்தர் என்ன சொல்றாரா, இந்த மாரி கல்யாணம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கல்யாணத்த நெறைய பேர் வந்து மொய் வைப்பாங்கல்ல. சோ வந்து நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. பட் இது ஒரு ஃபேக் மேரேஜ் தான். இந்த சைடு அப்படியே பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்களோட வேலைய பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. இங்க அவங்க கிட்ட வர கிளையண்ட்ட கூட வந்து சமாதானமா பேசி வழக்க வந்து கோர்ட்டுக்குலாம் போக வைக்காம காம்பன்சேஷன்ல குடுக்குற மாரி செட்டில்மென்ட் பண்ற மாரிலாம் சொல்லிட்டு ஐடியாலாம் வந்து குடுக்குறாங்க. வர அந்த பாட்டியும் பாத்தீங்கன்னா, சரிம்மா நல்ல வழி சொல்லியிருக்கம்மா, நான் அத போய் பண்றேம்மான்னு சொல்லிட்டு அவங்களும் போக, இந்த ஃப்ரீ லீகல் சர்வீஸோட ஹெட் பாக்குறாரு. என்னம்மா நீ வந்து கோர்ட்டுக்குலாம் போய் இது பண்ணுவேன்னு பார்த்தா, இங்கேயே வந்து வாய்க்கா தகர, அந்த தகர எல்லாத்தையுமே இங்கேயே ஃப்ரீயா முடிச்சிடுறியேம்மா, இது என்னம்மா நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா இல்ல அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்க வந்து அவங்களால செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அந்த ஹெட்டும் போம்மா என்னமோ ஒண்ணும் பண்ணிட்டு போம்மான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாரி வீக்கெண்ட் நீ ஃப்ரீயா உங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, காசுக்காக வந்து சூப்பர்ப்பான்னு சொல்லிட்டு, அவங்க என்ன
வேலைக்கு பாக்குறாங்கன்னா, இங்க வந்து ஏதோ கல்யாணம் வந்து நடக்க போகுது போல. சோ அதுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டா வந்து போறாங்க. பார்த்தா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கேங்ஸ்டர் மாரி இருக்காங்க. நல்லா பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பெஜாராயிடுது. என்னது இது இந்த மாரி இடத்துல போய் நம்மள போய் கோத்து விட்டாலே நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நல்லா மாப்பிள்ளை கெட்டப்ல இருக்காரு. அவருக்கே பார்த்தீங்கன்னா கோவம். நான் ஏன் இப்படி கோவமாவே இருக்கேன்? என்ன போய் ஏன்டா இந்த வேஷம் போட வச்சீங்கன்னு சொல்லிட்டு கூட இருக்க எல்லார்கிட்டயும் வந்து கத்துறாங்க. அப்ப இந்த குண்டு பைப்புல ஓடி வந்துட்டு, ஐயய்யோ! பிரைடு வேற இன்னும் வரல. இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஆள் செட் பண்ணாங்க. அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி என்னால வந்து பிரைடெல்லாம் வந்து நடிக்க முடியாது. நான் வந்து ஏதோ கெஸ்ட்ன்னு சொல்லி நடிக்க வந்தேன். இந்த மாரி இப்படி கோத்து விடுறீங்களே! நான்லாம் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. "இத பாருங்க இது ஒரு ஃபேக் மேரேஜா. நீங்க ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் எனக்கு பிரைடா வந்து நடிக்க வேண்டியது இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசு அமௌண்ட் வந்து சொல்லிருக்கான். பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லன்னு வந்து சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, காசு அதிகமா ஏத்த ஏத்த, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அழகா அந்த கல்யாண காஸ்டியூம்ல வந்து நிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுக்குறாரு. இந்த மாரி இப்படி நிக்கணும், அப்படி நிக்கணும், ஃபிட்டா இருக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, செர்றா தலைய எடுத்துட்டான்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து அந்த மேரேஜ் ஹால்குள்ள வந்து போறாங்க. உள்ள போய் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம ஹீரோவோட பேர கத்தி கத்தி வந்து கூப்பிடுறானுங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ! இங்க என்னடா நடக்குது? அப்படின்ற மாரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்யாணமும் வந்து நல்லபடியா வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கூட ஒரு 3 பேர் இருப்பானுங்க. அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டி செம்மையா பார்த்தீங்கன்னா, டான்ஸ் எல்லாம் வந்து ஆடுறாங்க. நம்ம ஹீரோக்கு நல்லாவே இது பிடிச்சிருக்கு. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ! பைத்தியக்கார கும்பல வந்து மாட்டிட்டோமேன்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா கேங்ஸ்டர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோலாம் ஒண்ணா வந்து பிடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா முடியவே முடியாதுன்றாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த மாரி நீ எனக்கு கிஸ் பண்ணா எக்ஸ்ட்ராவா காசு குடுக்கணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஓகேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பாத்ரூம்ல வந்து வாயெல்லாம் வந்து கொப்பளிச்சு வராங்க. ச்சே! என்ன மாரி வேல பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினுக்கு பேமெண்ட்லாம் குடுக்கணும்ல, அந்த பேமெண்ட்லாம் வந்து பண்ணிர்றாரு. நம்ம ஹீரோயின இந்த மாரி நான் கிஸ்லாம் உனக்கு பண்ணனே, எக்ஸ்ட்ராவா காசு வச்சுட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா அதெல்லாம் வந்து வச்சுட்டேன். ஆனா நான் உன்ன ஒரிஜினலாவே கிஸ் பண்றேன். அது உனக்கு நினைவு இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலா வந்து கிஸ் எல்லாம் பண்ணல. நம்ம ஹீரோயின் லிப்பு மேல ஒரு தங் ஃபிங்கர் மட்டும் வச்சுட்டு, அவரோட ஃபிங்கர் ஏதாவது பார்த்தீங்கன்னா, கிஸ் பண்ணியிருக்காரு. பட் அது வெளியில பார்க்கவுமே கிஸ் பண்ற மாரி இருந்திருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினா, சரி கிஸ்ஸுன்னா கிஸ்ஸு தான். அதெல்லாம் வந்து இத பாரு நான்லாம் வந்து நல்ல குடும்பத்த சேர்ந்த பொண்ணு. அது மட்டும் இல்ல, நான் வந்து இந்த மாரி லா படி தான் எல்லாமே நடப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஹீரோவா அப்படியே பார்த்து அமைதியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு வந்த பணம், அவங்க ஆல்ரெடி வச்சிருந்த பணம், இது எல்லாத்தையுமே பார்த்து வந்து சேர்த்து வந்து எண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பணம் வந்து ரொம்ப வந்து ஷார்டேஜா தான் இருக்கு. அவங்க ரீச் பண்ண வேண்டிய இடத்த வந்து இவங்க ரீச்சே பண்ண முடியல. அப்பதான் வந்து அதுல ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மாரி நம்ம ஒருத்தர்கிட்ட மட்டும் பணமே வாங்கல. அதான் அந்த கிழவன் ஒருத்தன் இருப்பான்ல, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன காட்டானே, அவன் வந்து பாத்தீங்கன்னா பணமே குடுக்காம கல்தா வாங்கிட்டு இருக்கான் போல. அவன வந்து நம்ம தேடி வந்து கண்டுபிடிக்கணும். அவன் மேல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு வாரண்ட் கூட வந்து இஷ்யூ ஆயிருக்கு போல. சோ அவன இப்ப எப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம குண்டு பையப்புல வந்து லைவ் லொகேஷனே கண்டுபிடிச்சிட்டான். சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கிழவன்கிட்ட தான் போயிட்டாங்க. அந்த கிழவன் வந்து பாத்தீங்கன்னா, பில்டிங் டாப்ல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு, அவன் வந்து கொல்ற லெவலுக்கு வந்து இருக்கிறாங்க. இந்த மாரி அந்த கிழவன், "எப்பா டேய் என்ன விட்டுருங்கடா, நான் என்னடா பாவம் பண்ணேன்? இப்ப என்னடா உங்களுக்கு காசு தானே வேணும்? இப்ப என்கிட்ட ஷார்டேஜா இருக்கு. ஆனா கண்டிப்பா வந்து உங்ககிட்ட காசு குடுத்துருவேன்லாம்" சொல்லும்போது, இவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா நம்பவே மாட்றாங்க. அந்த கிழவன் வந்து பிடிச்சு தள்ளி விடுறதுலயே குறியா இருக்காங்க. ஒரு வேளையும் அந்த கிழவன் என்ன பண்ணுது, "இத பார்றா, இந்த பணத்த நான் குடுத்துடுறேன். 10 பில்லியன் இல்ல, அதுக்கும் மேலயே குடுக்குற ஒரு வழி இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ்லயே இருக்கு. அது மட்டும் கிடையாது. என்னோட கோர்ட்ல வந்து என்னோட பேங்க் பாஸ்புக்கையும், என்னோட நோட் புக்கையும் எடுத்து பாருங்க. நான் வாரத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா செக் பண்றாரு. பார்த்தா ஒரு வாரத்திலேயே அவன் அவ்ளோ பணத்த கோடிக்கணக்குல சம்பாதிச்சு வச்சிருக்கான். அதுவும் திருட்டுத்தனமா இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கே ஷாக் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடும் வந்து முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.